மாலை வாங்கியிருக்காங்க. கழுத்துல போட மாட்டாங்களா, அண்ட் பாதத்துல வந்து நம்மளே வந்து வச்சுக்கலாம். கோயில் உள்ள போற வழி. ரொம்ப நல்ல ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய ட்ரஸ்ட் மூலியமா நிர்வகிக்கக்கூடிய ஒரு சின்ன ஷாப் இருக்கு. கொழுக்கட்டை வாங்கியிருக்கோம். பசிக்குது, வேறு 10 o'clock பக்கம் ஆயிடுச்சு. ஸோ கொழுக்கட்டை சாப்பிடலாம் அப்படின்ட்டு. சாய்பாபா பாருங்க எவ்வளோ அழகா இருக்காரு. அக்கு ப்ரெஷர் கிளினிக் அங்க சாய்பாபா சம்பந்தமான ஒரு ஷாப் இருக்கு. இந்த மாதிரி போட்டோஸ்லாம் கூட நிறைய இருக்கு. சூப்பரா இருக்கு. இன்கேட் அங்கேயே. ஹலோ எவ்ரி ஒன், ஹோப் யூ வில் ஹேவிங் அமேசிங் டே. இன்றைக்கி நாங்கள் வந்து சென்னையில் ஈஞ்சம்பாக்கம் நீலாங்கரை, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சீரடி சாய்பாபா டெம்பிள், அந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அருமையான தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்து விசிட் பண்ணலான்ட்டு ஒரு ஆசை. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். பெரிய கார் பார்க்கிங் இருக்குது, பெரிய கார்ஸ் நிப்பாட்டலாம். ஸோ 7 ஏக்கர்ஸில் அமைச்சிக்கப்பட்டிருக்கிற கோயில் தான் இது. ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா, அதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் கொடுத்துருக்கு. டெம்பிள் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to 1 o'clock வரைக்கும், ஈவினிங் 4:30 to 8 o'clock. மற்ற டைமிங்கில் வந்து 1 to 4:30 வந்து எவ்ரிடே வந்து பிக் க்ளோஸ்டு போட்டிருக்கு. இது வந்து ஆஃபீஸ். மக்கள் இப்போ தான் நிறைய வந்துட்டு இருக்காங்க. மார்னிங் 8:30 அரௌண்ட் வந்திருக்கோம். ரொம்ப பெரிய ஸ்பேஸுங்க இது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உள்ளே போகக்கூடிய வழி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அமைதியாக ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. மாலை கேட்டு பாருங்க எவ்வளோ என்னன்னு கேட்டு பாருங்க. இது வந்து மெயின் ஆஃபீஸ் போல். இது வந்து 150, அண்ட் இது வந்து 50, இது 20. எது வாங்குறீங்க? இது எங்கே போடுறது இந்த மாலை? ஏதோ நோ மாலாஸ் இன் மெயின் டெம்பிள்னு போட்டிருக்கேன், அதுக்குள்ள போடுவாங்க. இங்கே மாலை துளசி மாலை, ரோசாப்பூ மாலை, இது வந்து தாமரையா அது இருக்குது. சம்மந்திக்கு மாலை என்ன ரெடி ஆகல போல தெரியுது. சாய்பாபாவுக்கு மாலை வாங்கி போடுறவங்க இங்கேயே உள்ளே கடை இருக்குது, அங்கே பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து 150 சொல்லியிருக்கிறாங்க ரோசாப்பூ மாலை. ஸோ மாலை வாங்கியிருக்காங்க, 150 rupees சொல்கிறாங்க. இங்கேயே வாங்கி மெயின் பிரகாரம் மெயின் சாய்பாபாவுக்கு போடலாம். பட் கழுத்தில் போட மாட்டாங்களாம், அண்ட் பாதத்தில் வந்து நம்மளே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மெயின் கோயில் உள்ளே போகிற வழி. இப்போ நம்ம வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது பிள்ளையாரில், ஆஸ் யூஷுவல் எல்லா கோயிலும் இருக்கிற மாதிரி பிள்ளையாரில் வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் பிள்ளையார் டெம்பிள் இருக்கிற இடம், வல்லப கணபதி டெம்பிள். முதல்ல இங்கே வந்து பிள்ளையாரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் பிரகாரத்துக்கு போக வேண்டியது. பிள்ளையார் கோயில் பக்கத்துலேயே வந்து பெரிய வந்து ஒரு ஆலமரம், ஆலம் விழுது. இது வந்து குரு தேவ தத்தா. இங்கே நிறைய உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய கோயில் இருக்கு. வழி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. இதுதான் மெயின் விகாரம்.
மரங்கள் நிறைய வந்து வச்சிருக்கிறாங்க. நல்லா ஒரு பெரிய இடங்க. 7 ஏக்கர்ஸ் என்னமோ சொல்றாங்க. பெரிய இடம். பிரம்மாண்டமா ரொம்ப அழகா கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகா. பேக்ரவுண்ட்ல அப்படியே சாயோடைய சாங் போட்டு ரொம்ப அழகா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. ரொம்ப அமைதியா விரும்புறவங்க, தியானம் பண்றவங்க, சாய்பாபா பக்தர்கள், பக்த கோடிகள் எல்லாத்துக்கும் ஒரு உகந்த இடம். சூப்பரான இடம். ஸ்ரீ காயத்ரி தேவி. வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக வந்து கயிறு கட்டியிருக்காங்க. நிறைய கயிறு, நிறைய வேண்டுதல். வேண்டுதல் எல்லாம் சாய்பாபா ஆசையினால் பலிக்கட்டும். பெரிய பிரம்மாண்டமான இடங்க. சூப்பரா இருக்கு. ஜூலி லால்ஜி கடல் தேவதா கோயில். டெம்பிள் ஆஃப் ஸ்ரீ ஜூலி லால்ஜி லார்ட் ஆஃப் த ஓஷன். கடல் தேவதானா யூஸ்வலா ஃபீமேல் மாதிரி கொடுப்பாங்க. பட் இது வந்து தேவதா மேல். மூல பிரகாரம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் உள்ள வந்து வீடியோ ஃபோட்டோஸ்லாம் அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்து எடுத்துருக்கிறோம். ப்ராப்பராக வந்து கோப்ரோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து எடுக்க முடியாது. மொபைல்லையும் வந்து எடுக்கக்கூடாது. மொபைல் எதுவுமே வந்து அலௌட் கிடையாது. பட் ஸ்டில் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெரிய இடம். அங்கங்கே வந்து சாய்பாபாவுடைய சாங்ஸ்லாம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. ரொம்ப அழகா செடி கொடிகள்லாம் நிறைய இருக்குது. அப்பதான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. வெளியிலிருந்து உணவு வகைகள் எடுத்து வர அனுமதி இல்லை. பார்த்துக்குங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்க ஏதோ குட்டி பார்க் மாதிரி தெரியுது. பார்க்கா என்னன்னு தெரியல. அது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்லா பச்சை பசுமையா சூப்பரா நல்ல ஒரு பாத்வே நல்லா போட்டு உள்ள வந்து தியான மண்டபம் உள்ள இருக்கு. பாதத்தை அலம்புறதுக்கு வந்து இங்க வந்து வாட்டர். இது வந்து குடிக்கிறதுக்கா இல்ல பாதம் கழுவுறதுக்கா? குடிக்கிறதுக்கா? அது இது வந்து குடி தண்ணீருங்க. இதாங்க நிறைய கார் பார்க்கிங் எல்லாம் பெருசா இருக்கு. தேர்ஸ்டே வந்து சாய்பாபாவுக்கு உகந்த நாள் சொல்லுவாங்க. அப்ப மேபி கொஞ்சம் கூட்டம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம காரை வந்து இங்க வந்து நிப்பாட்டிருக்கோம். உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குங்க. இவருடைய ட்ரஸ்ட் மூலியமா நிர்வகிக்கக்கூடிய ஒரு சின்ன ஷாப் இருக்கு. பசிச்சதுன்னா லைட்டா குழந்தைங்க வரும்போது கூட அழகா சாப்பிட்டுக்கலாம். சமோசா இருக்கு, நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு, சிப்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இருக்காமா. இங்க கொழுக்கட்டை இருக்கு. சூடான கொழுக்கட்டை கிடைக்கும் போட்டிருக்கு. நிறைய ஸ்நாக்ஸ், வேர்க்கடலை, கொழுக்கட்டை விஷயம். கொழுக்கட்டை வாங்கியிருக்கோம். பசிக்குது வேறு. 10 o'clock பக்கம் ஆயிடுச்சு. ஸோ கொழுக்கட்டை சாப்பிடலாம் அப்படின்ட்டு. கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உள்ள தேங்காய் ஸ்டஃபிங் மாதிரி இருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட்டாக இருக்கு. ராகி கொழுக்கட்டை நல்லா இருக்குங்க. உட்காந்துக்கிறதுக்கு வந்து இடம் இருக்கு. சமோசா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு பிளேட்டில் வந்து 6 pieces ஆஃப் சமோசாஸ் இருக்கு. 20 rupees. சமோசா வந்து பசிச்சுது அப்படின்ட்டு இன்னொரு பிளேட் சமோசாவும் வாங்கி வச்சு ரொம்ப பசிக்குது. நல்லா சூடாகவும் இருக்கு, கிறிஸ்பியாக இருக்கு. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு. மினி சமோசா ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது காஃபிங்க. காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன். காஃபி நல்லா இருக்கு. ரொம்ப திக்கா இருக்கு. அண்ட் காஃபி நல்லா சூடாக கொடுத்துருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து எத்தனை வேணும்னு கேட்டு இதை பண்ணி விடுறாங்க. நல்லா இருக்கு. பிளான்ஸ் ஃபார் சேல் கூட போட்டிருக்குங்க. மெடிசினல் பிளான்ஸ், குட் வைப்ரேஷன் பிளான்ஸ், டெக்கரேட்டிவ் கார்டன் பிளான்ஸ் நிறையா இருக்கு. வேண்டியவங்க அதை கூட வாங்கிக்கலாம் போல. இங்கே ஒரு சாய்பாபா பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கார். அருமையாக சிம்பிளாக தான் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பட் அது ரொம்ப அவ்வளோ அழகாக டிவைனாக இருக்காது சொல்லி பார்க்குறதுக்கு. இங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குங்க. ஸோ இங்கே தான் வந்து டாய்லெட் இருக்குது. வேண்டியவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரஸ்டோட ஆஃபீஸாக இருக்குது. அந்த கோயிலுடைய ஆஃபீஸ் போல. கோயில் வளாகத்துக்குள்ளேயே சாய்பாபா சம்பந்தமான ஒரு ஷாப் இருக்கு. அதுல வந்து சிலைகள், கயிறுகள், அந்த மாதிரி போட்டோஸ்லாம் கூட நிறைய இருக்கு. டாலர் செயின் இருக்கு. வேண்டியவங்க கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம். இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இங்கே வந்து இருக்கு. இங்கே வந்து அக்கு ப்ரெஷர் கிளினிக்காங்க. ஓப்பன் எவ்ரிடே. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க சொல்றாங்க. இங்கே வந்து உள்ள இருக்கு. ஒரு $1 சாயின்னு போட்டிருக்கு. ஒரு $1 50 rupees போட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு வந்து சாய்பாபா டாலர் போட்ட ஒரு கயிறு, அது வந்து 30 rupees. 30 rupees போட்டிருக்குது. இது வாங்கிருக்கோம். இங்கே ஒரு பாத்வே மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கு. நிழலும் கொடுக்குது. ஆக்சுவல் பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்கு.
ரொம்ப பிரம்மாண்டமா மட்டும் இல்லாம ரொம்ப அழகாவும் எடுத்திருக்காங்க. ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி வந்து பீச் தான் இருக்கு. பட் டைரக்ட் ஆக்சஸ் அப்படிங்க கிடையாதுங்க. பெரிய பாத்வே ரொம்ப சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. செக்யூரிட்டி தங்குற இடம் போல. ஷூஸ் செப்பல்ஸ்லாம் வந்து இங்கேயே விட்டுக்கலாம். ஐ திங்க் டோக்கன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயில் வளாகத்தை ஒட்டியே பின்னாடி வந்து ஒரு பீச் ஆக்சஸ் இருக்கு. டைரக்டா வந்து உள்ள இருந்து கோயிலுக்குள்ள இருந்து இல்ல, வெளியே வரணும். காம்பவுண்ட்ல இருந்து வெளியே வரணும். வெளியே வந்துட்டு அங்க வந்து பக்கத்துலேயே பீச் இருக்கு. ஸோ அந்த பீச்சை நோக்கி வந்து போய் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய மரங்கள் இருக்கு, நல்லா நிழல் இருக்கு. ஒரு லெவலுக்கு மீறி வந்து கார் வந்து உள்ள அலோட் கிடையாது, கொஞ்சம் நடந்து தான் போகணும். பட் நிழல் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த பீச். நாங்கள் வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock மேலே ஆச்சு. அதனால கொஞ்சம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏர்லி மார்னிங் வந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் கோயில் வந்து 7 o'clock தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அது பேஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம். பட் முதல்ல வந்து கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு வர்றது விளையாடுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மணல் அதெல்லாம் கொண்டு போய் நேராக அங்கே கொண்டு போய் விட்டுருவோம். அதனால வந்து அது வேண்டாம். சூப்பராக இருக்குது பாருங்க. நிறைய இங்கே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறைய இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு பீச். சாய்பாபா டெம்பிள் டூர் முடிஞ்சிச்சுங்க. பட் திங் இஸ் உள்ள வந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அனுமதி இல்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் வந்து எடுத்திருக்கோம். மறக்காம இந்த வீடியோ பார்த்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளம். நண்பர்களே, பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய ராயல் சல்யூட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மக்களே. நன்றி மக்கள். தேங்க்யூ.